அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு தேவை ஆக்ஷன் கிங்கா அல்லது அதிரடி மன்னனா? இதில் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் கிங்கிறது விஜய், அதிரடி மன்னன் என்பது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த ரெண்டு பேரை பற்றி பார்க்கணும். இப்போ நமக்கு தேவை ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமா அல்லது அதிரடி பண்ணக்கூடிய அரசாங்கம். இப்போ முதல்வராக விஜய் இருக்கிறார். இதே இடத்தில் அண்ணாமலை முதல்வராக இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு கம்பாரிசன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேற்கு வங்காள முதல்வர் அவரை பார்த்து வந்துடுவோம். மேற்கு வங்காளத்தில் 15 ஆண்டுகளாக காட்டாட்சி நடத்தி கொண்டிருந்த, ரவுடிகளின் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த, சரிங்களா? அங்கே எந்த கேள்வி இல்லை. ரவுடிகள் பார்த்து ஏன்னா ஒரு 10,000 ரூபா வட்டி கொடுப்பாங்க ஒரு ஏழை மக்களுக்கு. ஒரே வருஷத்துக்குள்ள அது 1 லட்ச ரூபான்னு நீங்கள் கெட்டித்தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீடை பறிமுதல் பண்ணிடுங்க, அல்லது கைவசம் நிலம் ஏதாவது விவசாய நிலம் வச்சுருந்தீங்கன்னா அதை பறிச்சுருவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு 15 ஆண்டுகளாக மக்களுக்கு அங்கே நிம்மதியே இல்லை. அதை விட இந்த ரோஹிங்கியாக்கள், அதாவது பக்கத்து நாட்டிலிருந்து அகதிகளாக யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி கதவை திறந்து வைத்து வங்கதேசத்திலிருந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள், நம்ம நாடு இந்தியா இல்லையா, இங்கே இந்துக்கள் தான் பெரும்பான்மை. ஆனால் இந்த மம்தா பானர்ஜி மமதையின் உச்சத்தில் வங்கதேச முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு உரிமை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கொடுத்து, ஒரு வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் கொடுத்து, ஓட்டுக்காக இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் முதல்ல அதை முடிச்சுட்டு வரும், அப்புறம் தமிழ்நாட்டில் அப்போ ஓட்டுக்காக அவங்களுக்கு அனைத்து வசதியும் கொடுத்தா, உங்களுக்கு தெரியும், இந்துக்களுக்கு தான் எல்லா கட்டுப்பாடுகளும் வச்சுருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா இதுலேயுமே எல்லா மாநில அரசுகளும் மற்ற வெளிநாட்டு பிரஜைகளுக்கு, அது இந்த அகதிகளுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லைங்க. அவங்க பன்னிக்குட்டி பெற்ற மாதிரி பல குழந்தைகளை பெறுவாங்க, எந்த கட்டுப்பாடும் இல்லை. அப்போ இங்கே நம்ம வரி கட்டி, நம்ம இங்கே இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்கள் வரி கட்டி அவங்களுக்கு உதவிகள் வெளிநாட்டுக்காரங்களுக்கு போகுது. இது 5 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த ஓட்டு போடுறது மட்டும்தான் அவங்க வேலை. அதை மட்டும் அங்கே உள்ள அந்த ரவுடிகளை வச்சு, அந்த அடியாட்களை வச்சு, அதை அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஓட்டு மம்தாக்கு தான் போடணும், வேறு யாருக்கு நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க அடிமை கூட்டம் தானே. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்போ ஓகே அப்படின்ட்டு அவங்கள மட்டும்தான் 15 ஆண்டுகளாக ஜெயிக்க வச்சாங்க. போக அங்கே செத்தவனுக்கெல்லாம் ஓட்டு விழும். அந்த பூத்தையே அப்படியே அந்த ரவுடிகள் கைவசப்படுத்திக்கிடுவாங்க. அவங்க போடக்கூடிய ஓட்டு தான். அப்போ செத்தவன் பேர்லாம் ஓட்டு நிறையா போடுவாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது 15 ஆண்டுகளாக. SIR அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, இறந்தவர்கள் பேரில் உள்ள ஓட்டை பூரா நீக்கிறது. அதே போல் இப்போ ஒரு ஊரில் இருப்பாங்க, ஒரு பிழைக்கிறதுக்காக ஒரு 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் வேலை வைப்பாங்க. ஓட்டு போடுறதுக்காக பல வருடங்களாக வராமல் அங்கேயே செட்டில் ஆகியிருப்பாங்க. அல்லது அந்த ஊர்லேயே போய் செட்டிலான ஊர்லேயே அங்கேயும் அப்போ தான் எந்த கண்டிஷன் இல்லைல்ல, அங்கேயும் போய் என்ன செஞ்சுருவாங்க, வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிடுவாங்க. சிலர் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் ஒரு ஊரில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணமாக சொல்லணும்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூரில் போய் எவ்வளோ ஆக்குறாங்க, அல்லது சென்னையில் போய் எவ்வளோ ஆக்குறாங்கன்னா, அவன் என்ன செய்கிறான், அங்கேயும் போய் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிடுவான். இங்கேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கிடுவாங்க.
ஸோ இப்படி இரட்டை குடியுரிமை மாதிரி உள்நாட்டில் இருந்துக்கிட்டே கல்கத்தாவில், அதாவது மேற்கு வங்காளத்தில் அவங்க இங்கேயும் ஓட்டு இருக்கும் அங்கேயும் ஓட்டு இருக்கும், யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் இருந்தது. மத்திய அரசு சரியான நேரத்தில் இந்த தேர்தல் கமிஷன் மிகச்சிறந்த ஒரு முடிவெடுத்து எஸ்ஐஆர் என்ற ஒரு நல்ல அருமையான திட்டம், அதாவது இறந்தவங்க ஓட்டப்புறம் முதல்ல நீக்கிறது. அப்புறம் நீ வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெளி ஊர்களிலே போய் வேலை பார்த்து ஓட்டு போடாமல் வராமல் இருந்தேன்னா, ஒரு தடவை அல்லது 2 தடவை வந்து ஓட்டு போடாமல் இருந்தால் அந்த ஓட்டப்புறம் நீக்கிட்டாங்க. வேணும்னா நீ புதுசாக அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகச்சிறந்த பணி. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுக்கள் வந்து அங்கே காணா போயிடுச்சு. ஒரு 50-60 லட்சம் ஓட்டுக்கள் வந்து பூரா செத்தவங்க பேர், அவங்க பேரில் இருந்த ஓட்டுக்களை காலி பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நடைமுறை இந்தியா பூரா வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆவுன்னு கூச்சாங்க. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியல, செய்ய முடியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இது வந்து அரசியல் தேர்தல் கமிஷனுடைய பவரியா, அவங்க செய்கிறாங்க, இதை எதுக்காக நீ எதுக்குறேன்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். துண்டக்கான துணிக்கானம்னு வக்கீல் பூரா கேஸை வாபஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ எஸ்ஐஆர் பணி மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இப்போ எஸ்ஐஆர் மட்டும் நடக்கலை அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் அந்த ரவுடி கும்பலை மம்தா தான் வந்திருக்கோம், காட்டாட்சி நடத்தியிருக்கோம். அங்கே உள்ள ரவுடிகளின் ஆட்சி தான் அங்கே நடக்கும். ரோஹிங்கியாக்கள், பிற நாட்டு முஸ்லீம்கள் இந்தியாவில் இங்கே வந்து எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு இலவசமாக வந்து கோதுமை, அரிசி, பருப்பு, என்னமோ குட்டி எல்லாம் வாங்கி திம்பாங்க. சரிங்களா? திருட்டு பன்னிக்குட்டி பெற்ற மாதிரி பல குழந்தைகளை பெற்று இங்கே வந்து மக்கள் தொகையாக பெருக்குவாங்க. அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை. ஸோ இப்படி இருந்ததை இந்த எஸ்ஐஆர் கொண்டு தேர்தல் கமிஷன் மிகச்சிறந்த முறையில் தடுத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு சல்யூட். சரிங்களா? இப்போது அதாவது அந்த எஸ்ஐஆர் வரல அப்படின்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, வேறு எந்த கட்சியும் வந்திருக்காது. ஆனால் இன்றைய மக்கள் வந்து மிகச்சிறந்த தீர்ப்பு, அருமையான மக்கள் மனசில் இருந்த அந்த குந்தளிப்பு, மம்தா பேரில் இருந்த அவநம்பிக்கை, வெறுப்பு, இதெல்லாம் தேர்தலை காமிச்சிட்டாங்க. வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு ஓட்டு சதவீதம் வந்து மேற்கு வங்காளத்தில் தான் அதிகம். நிறைய மக்கள் எல்லாம் அங்கே ஓட்டு போட போக மாட்டாங்க. நம்ம என்னத்தை போட்டாலும் என்ன மம்தா தான் வரப்போகிறா அப்படின்ட்டு இருப்பாங்க. எஸ்ஆர் நடந்தனால மக்கள் தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி நல்ல நம்பிக்கை வந்து 2 மாநிலத்திலையுமே அதிகமான ஓட்டுப்பதிவு நடந்தது. இப்போது அங்கே முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் சுவேந்த் அதிகாரி. இப்போ அவர் பண்ண, இப்போ நமக்கு இங்கே வெளியே தெரியல, ஆனால் அவர் பண்ணது சொல்கிறேன் பாருங்க. தாதாவாக வலம் வந்த திரைப்படங்களில் பார்க்குறோம் இல்லையா, சில திரைப்படங்களில் இப்போ விஜய் நடித்த குருவி படத்தில் ஒரு வில்லனை காட்டுவாங்க, மிக பயங்கரமான அராஜகம் பண்ணக்கூடிய அந்த ரவுடி. இது மாதிரி அங்கே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்த ரவுடிகளை சும்மா துண்டக்கான துணியக்கானு அடின்னு அடித்து துவச்சி பொதுமக்கள் மத்தியில் டவுசரெல்லாம் வெறும் டவுசரை மட்டும் போட விட்டு மற்றபடி எல்லாத்தையும் அண்டர்வேரை மட்டும் போட்டு மிச்சத்தை பூரா உருவிட்டாங்க. அடின்னு நடு ரோட்டில் அடித்து இழுத்துட்டு போவதை நம்ம இப்போ பார்க்குறோம். அதை டிவியில் காட்டவே மாட்டாங்க. ஏன்னா திராவிட கட்சிக்காரங்களுக்கு பயம், எங்கே நம்ம உள்ளூரில் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண போலீஸை நம்மளை அடித்து கூப்பிட்டு போயிடுவாங்களான்ட்டு பயம். அதனால் டிவியில் காட்ட மாட்டாங்க. ஆனால் வாட்ஸ்அப்லேயும் மற்ற தகவலையும் ஃபுல்லாக வருது. சரியா? ஏன் இப்போ இவருக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தான் சுவேந்த் அதிகாரி பதவி ஏற்றார். இவர் 4ஆம் தேதி ஏற்றார்னா அவர் 10ஆம் தேதி தான் பதவி ஏற்கிறார். ஆனால் அதுக்குள்ளே எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ரவுடி தலைவர்களாக இருந்தவங்கள முதல்ல இப்போ பிடிக்கிறாங்க. இனிமேல் வந்து அந்த மேற்கு வங்காளத்தில் ரவுடிகள் வால் ஆட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேசம் முதல்ல ஒரு மாதிரி ஷூட்டிங் தான், ஒட்டிங்கி போயிட்டாங்க. இங்கே நீங்கள் யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே அரசியல்வாதி தனியாக இருப்பான், ரவுடி தனியாக இருந்தாங்க. அரசியல்வாதிலையும் ரவுடி இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லா அரசியல்வாதிகளுமே ரவுடியாக தான் இருக்காங்க. அப்போ
அப்போ இவங்களை ஒவ்வொருத்தனையும் துவைச்சி எடுத்து நடு ரோட்டில் வந்து வந்து சட்டை வேட்டியெல்லாம் கலட்டிட்டு டவுசரோடு வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு போகிற ஆளுங்க தான் பூரா இப்போ ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் பூரா. அப்போ அங்கே அந்த ஆக்ஷன் எடுக்கிறார். டெய்லி 10 பேர் 20 பேர் அன்னைக்கு முன்னாடி சேட்டை பண்ணவங்களை பூரா இப்போ தூக்குறாங்க. மக்கள் கைதட்டி வரவேற்கிறாங்க அந்த போலீஸை. ஏன் இங்கே உள்ள போலீஸுக்கு என்ன பவர் இல்லையா? இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆனால் இன்னும் ரவுடிகளுக்கு பயம் குறையலையே. கொலை கொள்ளை கற்பழிப்பு தினந்தோறும் நடக்குது. அப்போ போலீஸ் வந்து அப்போ இங்கே உள்ள போலீஸ் சரியில்லை. ஏற்கனவே கருணாநிதி சொன்ன மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னு ஏற்கனவே முன்னாடியே சொன்னார். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், 96 எலெக்ஷன் சமயத்திலே. அப்போ அந்தளவுக்கு தான் என்ன இருக்கா? நல்ல ஆட்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க, ஆனால் எந்த ஆக்ஷன் எடுக்கலையே இது வரைக்கும். எவ்வளவோ இந்த முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு வருடம் நீங்கள் ஆட்சி பதவியேற்றீங்க, 1 வருஷம் வரைக்கும் இந்த கற்பழிப்பு, கொலை, அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அந்த குடிச்சிட்டு ரொம்ப தகராறு பண்ணுறது, வீட்டில் வந்து ரூபாய்க்கு அம்மா அப்பாட்ட குடிக்கிறதுக்காக பிள்ளைகள் வந்து ரொம்ப அவங்கள அடித்து துன்புறுத்துறது, சிலர் குல பண்ணிடுறாங்க இந்த குடிக்கிற காசு தரலன்ட்டு. ஸோ இப்படி ஆட்களை, அதாவது அதுலேயும் குறிப்பாக கொலை கற்பழிப்பில் ஈடுபட்டவங்களை சூட் பண்ணுங்க. எங்கிட்ட கூட்டு போய் அவன் ஓடுனா தப்பிச்சு ஓடினா, அல்லது போலீஸை வந்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினா அதனால் சுட்டோம், அவ்வளோதானே. இதுக்கு மேலே என்ன ஆகுது? அல்லது அவனை ஓட விட்டு வண்டி வச்சு ஏற்றி விட்டுருங்க. ஆக்சிடென்ட் கேஸ் தான் வந்து 3 மாதத்துக்கு மேலே இல்லை உங்கள் இதில் சட்டம் அப்படி தானே வச்சுருக்கீங்க. அப்போ கொள்ளை கற்பழிப்பு பண்ணுறவங்க இங்கே சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கஞ்சா குடிக்கைகள், கஞ்சா போதையில் பாருங்கள், சென்னையில் வில்லிவாக்கத்தில் அந்த பொண்ணு பாவம் கதறுது, கண்ணுக்கிட்ட அடித்து ரத்தம் ஓடுது. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் ஒரு வேளை வியாபார போட்டியாக கூட இருக்கலாம், அந்த அம்மாவும் ஒரு வேளை கஞ்சா விற்கிற ஆளாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெண்களை இந்த தொழிலில் இறக்கி விட்ருக்காங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள்? இன்னொன்று, போலீஸுக்கு எல்லா தகவலுமே தெரியும், ஆனால் பிறக்கி தண்ணி பைய பூரா வந்து அவங்களும் வந்து பூரா காசை வாங்கிக்கிட்டு மாமூலை வாங்கிக்கிட்டு குற்றங்களை அனுமதிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது 2வது வருவோம். ஸோ சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் முதல்ல வந்து பூரா அரெஸ்ட் பண்ண சொல்லி பூரா மிகப்பெரிய கைதிகளாக இருந்தவங்க, வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த ரவுடிகளை பூரா அடிச்சு ஒடுக்கி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. சரிங்களா? அவர் 2வது ஆதித்ய யோகி மாதிரி குஜராத் முதல்வர் இப்போ அவரும் நல்ல ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உத்தரப்பிரதேச முதல்வர் முதல் ஆக்ஷன் எடுத்தார் யோகி ஆதித்யநாத். சரிங்களா? 2வது குஜராத்தில் நரேந்திர மோடி இருக்கும்போதே அவர் ரவுடியில் ஒழிச்சார். அதுக்கப்புறம் வந்து இப்போது இருக்கிறவங்களும் நிறைய ரவுடிசத்தை ஒழிச்சிட்டு இருக்காரு. ரவுடிகள் இல்லாத மாநிலத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ரவுடிசம் பண்ணன்னா அவனுக்கு காலிலே அட்டி வெல்லுங்க, கை காலை உடச்சி களி உள்ளே போடுங்க, ஒன்றும் ஜெயிலில் விடுங்க, இல்லைன்னா கை காலை உடச்சி களி வீட்டில் போட்டுருங்க. அவங்க நடமாடவே முடியாத அளவுக்கு அப்படி பண்ணால் தான் சரியா. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னைக்கு பேட்டி கொடுக்குற சுவேந்த் அதிகாரி என்ன சொன்னார்? கோவில், பள்ளிக்கூடம் அந்த இடத்துல இருந்து அதான் மையம்னு வச்சுக்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் அந்த மையம், அதிலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவு சும்மா 1 கிலோமீட்டர். அந்த ஒரு பக்கம் மட்டும் அந்த ரோட்டில் மட்டும் 1 கிலோமீட்டர் இல்லை, இங்கிட்டு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு 1 கிலோமீட்டர், அப்படியே 4 பக்கமும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த மதுக்கடையும் இருக்காது. எங்களுக்கு மதுக்கடை வருமானம் முக்கியமே இல்லைங்கன்ட்டார். சரிங்களா? நாங்கள் எங்களுக்கு வருமானம் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிலாம் எதுக்கு இருக்கேன் போட்டு அவங்கள வந்து சவட்டி அவங்ககிட்ட ஐடியா பிழிஞ்சு நமக்கு வந்து வருமானத்தை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த குடியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் கோவில், பள்ளிக்கூடங்கள் சுற்றளவில் இருக்கிற 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற எந்த ஒரு மதுக்கடையும் செயல்படாத பூட்டிடுவோம்ட்டார்.
ஏன் அப்படி ஒரு அதிகாரமான அப்படி ஒரு ஒரு நீங்களும் செல்வாக்கில் தானே ஜெயிச்சிங்க, ஏன் நீங்கள் அதை செய்யலாமே? எங்கள் ஊரில் 5 கடை போட்டுனீங்க, 5 கடைனா அதில் வந்து சில முக்கியமான இடங்களில் உள்ள கடைகள் இன்னும் இருக்குது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் பெண்கள் சுதந்திரமாக நட முடியாத அளவுக்கு இந்த மதுக்கடைகள் இருக்குங்க. மது போதையில் குடிச்சிட்டு அந்த போதையில் தானேங்க பெண்களை கற்பழிக்கிறாங்க. குழந்தைகள் கூட கண்ணில் தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுங்க. ஒரு 10 பேரை சுட்டு மேலே ஒருத்தருக்கு அழிப்பிட்டிங்கன்னு வைங்க, இங்கே இருக்கிறவங்க பயப்படுவாங்க. போலீஸ் ரோந்து பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன், இப்போ ஒரு 2-3 வருஷம் ரோந்தே காணோம். இல்லைன்னா எப்பயுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பாதுகாப்பு வேணும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, ஏன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை போட்டு தினந்தோறும் போலீஸ் இரவு பாதுகாப்பு, பகல்லையும் வந்து அங்கங்கே ரவுண்ட்ஸில் இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா குற்றவாளிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க. அது அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஷிஃப்ட் முறையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் கொஞ்சம் பயம் வரும். சரி, இப்போது தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்துக்கு குறையே இல்லாத அளவுக்கு இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் ரவுடிகள், போதை கலாச்சாரம் பூரா எங்கே பார்த்தாலும் கஞ்சாங்க தெருவிலே வச்சு விற்கிறாங்க. கல்லூரிகள் பள்ளிகளில் விற்கிறாங்க. முன்னாள் மாணவர்களாக இருக்கட்டும், இந்நாள் மாணவர்களே உள்ளே இருக்கிற மாணவர்களே விற்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் தடுக்கிறதுக்கு அந்தந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் நீங்கள் வந்து அறிவுறுத்தணும். ஏன்னா அந்த கஞ்சா விற்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிடுவாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்கள், அப்புறம் வந்து பிரின்ஸ்பால், இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, கூட்டமாக போய் மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து போலீஸ் பாதுகாப்போடு சேர்ந்து கஞ்சா, மது விற்பனை, மது ஒழிப்பு போலீஸ்னு இருந்தாங்க. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையானே தெரியல. அவங்க சும்மா வந்து குடிச்சிட்டு வர்றவங்கள அரசாங்கமே சாராயம் கடை நடத்துது, வாசலில் நின்றுட்டு குடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்க. இது என்னங்க நடைமுறை? இப்போது வந்து நீங்கள் மதுக்கடைகளை முதல்ல அப்புறப்படுத்துங்க. எப்படி சுவேத் அதிகாரி ஆர்டர் போட்டாரோ அதே போல் பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், சுற்றளவு 1 கிலோமீட்டர் சுற்றளவு எந்த கடையும் இருக்கக்கூடாது. குடிக்கிறவன் எங்கே வேணாலும் போய் குடிப்பான். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு கருணை காட்ட வேண்டாம். திராவிட கட்சியில் போன ஆட்சியில் ஒரு அமைச்சர், அவெல்லாம் ஒரு அமைச்சரை குடிகாரன் என்று சொல்லாதீங்கள், மது பிரியர் என்று சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று, யாராவது குடிகாரன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அடே அப்பா, என்னடா நீ எல்லாம் ஒரு அமைச்சரா? அவனை குடியாரன்னு தான் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதான். அதே போல் கள்ளத்தொடர்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அடுத்தவன் பொண்டாட்டி கூட கள்ளத்தொடர்பு வச்சுருக்கிறவனை பிறன்மனை பிரியறான். அதாவது அவர் வந்து அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்படுறவரான். இப்படியே பட்டம் கொடுத்துட்டு போவாங்க. திராவிட ஆட்சிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாரை வேணாலும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஏதோ இறைவனாக பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது முதல்ல அந்த ஒரு 2 நாள் ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து அறிக்கை விட்டதெல்லாம் பிரமாதம். எவனாவது வந்து ஊழல் பண்ணணும்னு நினச்சிங்க, கழுத்து அறுத்துருவேன்னு சொன்ன மாதிரி, நானும் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரும் வந்து இப்போ நமக்கு ஒரு பதவி கிடச்சிருச்சு அப்படி சம்பாரிச்சிடலாம்னு யாரும் கற்பனை கூட பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னமோ கேமராவுக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. எப்பயும் போல தான் போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு இப்போ வித்தியாசமே தெரியலை. நீங்கள் எவ்வளோ அதிரடியான ஆக்ஷன்களை இப்போ எடுக்கலாம். அத்தனை அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் பட்டியல் இருக்கு. நீங்கள் அதில் வந்து ஒரு மென்மையை கடைபிடிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதே இடத்துல அண்ணாமலை முதல்வராக இருந்தார்னு வைங்களேன், ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ அவர் வர வேண்டியது தான். பிஜேபி கூமுட்டை மேலே இருக்கிற டெல்லியில் இருக்கிற கூமுட்டைகளுக்கு அவருடைய பவர் தெரியல.
இங்கே நொந்து, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, கைலாங்கடைக்கு தூக்கி போடுற ஆளுகளை போய் அவங்க பேச்சுக்களை நம்பி இந்த நயினார், எல்முருகெல்லாம் சுத்த ஒரு பெரிய கும்பிட்ட பையன். அவனுக்கெல்லாம் அவன் 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 எதுக்குமே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத. ஏன்னா அவனுக்கு போய் மத்திய அமைச்சர், எதுக்கே மாறி மாறி அவங்களுக்கே பதவி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? மேலே இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லையா? பிரதமரே எல்முருகன் வீட்டுக்கு போனாரே, அவன் வந்து என்ன செஞ்சுருக்கான்? பிரதமர் திட்டினவங்க ஏன்னா டிவியில் போட்டு எல்லாம் எப்படி எப்படி கிழிச்சாங்க தெரியாதா? 10 வருஷமாக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவன் 10 வருஷமாக அமைச்சராக இருந்தானே, அவன் தகவல் தொழில்துறை துணை அமைச்சர். எந்த டிவி நிறுவனத்திலேயாவது வந்து போய் ஆக்ஷன் எடுத்தானா? இங்கே சாதாரண இங்கே நம்ம திமுகவில் ஒரு கவுன்சிலரை திட்டினாலே அவங்க வந்து விட மாட்டாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்துறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. நைட்டோட நைட்டாக போய் அரெஸ்ட் பண்ணாங்க. உனக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சு முருகா, முருகா உனைத்தேன். நீ ஒரு ஆக்ஷனாக ஏதாவது ஒரு மயிரிலே இப்படி போட்டியா? நீ எத்தனை பேரை பிடிச்சி உள்ள வைக்கலாம்? உனக்கு அந்த பவர் இருக்குல்ல. நீ எல்லாம் சுத்த வேஸ்டியா? பிஜேபியில் இருக்கிறத விட நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். இதை விட கொடுமை இந்த தமிழ் இசை. ஆந்திராவில் கவர்னராக இருந்தாப்ப இவ இருக்கிறப்ப தமிழில் வந்து தமிழ்நாட்டில் கட்சி வளரலை. ஆனால் ஒரு இளைஞன் போலீஸ் அதிகாரியாக இருந்து, உயர் அதிகாரியாக இருந்து அந்த பதவியவே ரிசைன் பண்ணிட்டு நாட்டுக்காக உழைத்த, அதை விட கட்சிக்காக, பிஜேபி கட்சியில் அவரை மாதிரி உழைச்சதை யாருமே பார்க்கல. எந்த ஒரு பிஜேபி இதுவரைக்கும் இருந்த தலைவரே, எந்த தலைவருமே அவரை மாதிரி உழைக்கலை, களப்பணி செய்யலை. களப்பணி செய்யணும்ல, ஒரு கட்சி வளர்க்கணும்னா களப்பணி செய்யணும். அப்போ விஜய் இன்றைக்கு வர வேண்டிய இடத்துல வர வேண்டிய ஆள் வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை மட்டும் டெல்லி தலைமை இன்னொரு 3 வருஷத்துக்கு நீயே தலைவராக இருப்பா, சூப்பரியா, கட்சியை பிரமாதமாக கொண்டுட்டா. நீ என்ன சொல்கிறே கேட்டுக்கிறான். ஏன்னா நாடாளுமன்ற எலெக்ஷனில் தனிச்சினாலும் அவருக்குன்னு நண்பர்கள், அதாவது கூட்டணி, அதாவது யாருன்னா பாமக ராமதாஸ், இது அன்புமணி, தினகரன், அமமுக தினகரன். ஸோ இப்படி அவருக்குன்னு சில நட்பு வட்டாரங்கள் இருந்தாங்க. அதனால் அவர் எடுக்கிற முடிவு, ஏன்னா அவர் தானே கட்சியில் வந்து புதிய உறுப்பினர்கள் நிறைய சேர்த்தவர் அவர் தானே, சரிங்களா? அப்போ இந்த பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி சீனிவாசன், முருகன், ராஜா வந்து கொஞ்சம் பாராட்டலை. ஏன்னா அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்து திமுகக்கு எதிராக பேசுவார். ஆனால் இவங்கெல்லாம் வேஸ்ட். சிபி ராதாகிருஷ்ணன் அவரும் அப்படி தான். அவரும் வந்து எல்லாம், அதாவது திராவிட கட்சிகளுக்கு அவங்ககிட்ட வாங்கி குடித்தே பழக்கம். ஆனால் இந்த மத்தியில் உள்ள பிஜேபிக்கு அது தெரியலை. எவன் கட்சியை வளர்க்கலையா, எவன் வந்து உங்களுக்கு கட்சியை வந்து திராவிட கட்சிகள்கிட்ட அடமானம் வச்சானா, அவங்களுக்கு தான் மாறி மாறி பதவி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு வந்து நான் இங்கே நல்லா செயல்படக்கூடிய ஆள் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, மத்திய அரசு இதை நன்றாக குறிச்சிக்கணும். ஏன்னா பிரதமர் மோடிஜி அவர்கள் மிகச்சிறந்த தலைவர், உலகத் தலைவர் இல்லைங்களா? குஜராத்தில் நம்ம தமிழ்நாட்டோட மோசமாக இருந்த ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய ஒரு அருமையான வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றினாங்க. உபரி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் கடன் சுமை இல்லாமல் உபரி பட்ஜெட்டுங்க, வரவு செலவு போக மிச்சம் மிஞ்சுது. இங்கே அப்படியா இருக்கு? அப்போ இந்த மாநிலங்கள்லாம் வரவு, அதாவது செலவுக்கு மீறி வருமானம் அதிகமாகுது, செலவை சுருக்கிக்கிட்டாங்க. இப்போது நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ வந்து ஸ்டாலின் இருந்தார், ஜெயலலிதாமா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார், எடப்பாடி இருந்தார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் டோப்பாவை எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ரோட்டில், மெயினான ரோட்டில்
டோப்பாவை மட்டும் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கட்டும். போய் அவர் தான் தெரு ஓரத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டீ சாப்பிடுவார்ல, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிடட்டும். டீ சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு வரட்டும். யாராவது அவரை பார்த்து என்ன தலைவர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா பரவாயில்ல, கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம். போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்துடுவாருங்க. எவன் வந்து அவருக்கு வந்து யாராவது வந்து இது பண்ண போகிறாங்களா? அவருக்கு அப்படி என்ன வந்து அச்சுறுத்தல் இருக்குது சொல்லுங்கள். சரி, எடப்பாடியார் இருக்கார், நல்லா ஒட்ட முடியை விட்டுட்டு அல்லனா மொட்டை அடிச்சுட்டு, ஒரு மொட்டையை மட்டும் அடிச்சுட்டு அவர் 10 கிலோமீட்டர் தூரம் கூட போயிட்டு வரட்டும், நடந்தே போயிட்டு வரட்டும். அவருக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா? அப்புறம் எதுக்கே அவங்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற பேரில் பந்தா பண்ணிக்கிட்டு 100 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராக இருப்பாங்க, திட்டு ஓடுறாங்க. அப்படியே எதுக்கு? வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. பிரதமருக்கு கூட அப்படி ஆள் இல்லைங்க இல்லையா? அவங்க இவ்வளோ ஆள் போலையே. ஒரே மாதிரி ஒரே ஹைட்டான ஆட்களாக பிடிச்சி, சரி 100 ஆளுகள் வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு வந்து மாதம் ஒரு ஆவரேஜாக ஒரு 50,000-60,000 வச்சுக்கோங்க. 6 கோடி ரூபாய் சம்பளம். நீ வந்து உன் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு வர்றதுக்கு அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணுமா? மக்கள் பணத்தை ஊதாரி பையன் மாதிரி இவ்வளோ ஊதாரித்தனமாக செலவழிக்கிறீங்களே மக்கள் காசை. சரி, அவங்க தான் பண்ணாங்க, நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் தானே வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவ்வளோ உலகத் தலைவர் பிரதமர் மோடியை தன்னுடைய கண்வாயில் வந்து வந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டார். அவருக்கு உலகம் பூரா வந்து நண்பர்கள் இருக்காங்க, எதிரிகள் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே, உங்களுக்கு எவன் எதிரி இருக்க போகிறேன்? எதுக்கு இவ்வளோ பேர்? இப்போ நீங்களும் வந்து இந்த திராவிட கட்சி பண்ண மாதிரியே அந்த உங்களை ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பின்னாடியே வந்து வேகமாக வந்து காருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, காருக்கு முன்னாடியும் ஓடுறாங்க, பின்னாடியும் ஓடுறாங்க. இவங்களுக்கு வேலை என்ன? டிவிலே காட்டுறாங்க, பார்த்தா அங்கிட்டு வேடிக்கை வாக்க, இந்த இங்கிட்டு வேடிக்கை வாக்க. என்ன இருக்குது உனக்கு? என்ன பாதுகாப்பு? அவங்க பாதுகாப்பு வேண்டியிருக்கா? சரி, ஒரு 4 பேர் பத்தாதா? எதுக்கே 400 பேர் பாதுகாப்புக்கு? எல்லாம் மக்கள் பணம்ங்க. அதை நீங்கள் பாருங்கள். காமராஜர் பின்னாடி யார் வந்தார்? காமராஜருக்கு பின்னாடி அவர் எங்கே போனாலும் பின்னாடி ஒரே ஒரு கார் தான். அவர் அனாவசியமான ஆள். நீங்கள் போய் மக்களை போய் பாதுகாப்பு பண்ணுங்கள். எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாம், எனக்கு எவனும் ஒன்று பண்ண மாட்டேன், எனக்கு வந்து எந்த கெடுதல் வராது. மக்களுக்கு நல்லது செய்கிறவனுக்கு என்னையா கெடுதல் வரப்போகுது சொல்லுங்கள். இப்போ இதே இடத்தில் அண்ணாமலை முதல்வராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2 வாகனத்துக்கு மேலே அவருக்கு தேவையில்லை, வேணான்னு சொல்லி எதுக்கு? ஏன்னா அப்படியா உனக்கு உயிருக்கு பயம்? இவங்க பண்ண பார்த்தா, திராவிட கட்சி பண்ண பார்த்தா பெரிய என்னமோ இந்த பல நாடுகளை வென்ற சக்கரவர்த்தியை மாதிரி ஒரு பூரா ஃப்ராடை பண்ணிவிட்டு, பூரா ஊழல் பண்ணிவிட்டு, கல்லுக்கடை, மதுக்கடை, சாராயம் எல்லாத்தையும் இவங்களே நடத்திக்கிட்டு, இந்த கஞ்சா விற்கிறதெல்லாம் இவங்க தான். இவங்களெல்லாம் நீங்கள் பிடிச்சி உள்ளே போட வேண்டாமா? இப்போ ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு 20 நாள் ஆகுது. நேரம் ஒரு 500 பேர் அரெஸ்ட் பண்ணி துவச்சு எடுத்து அதில் ஒரு 10 பேரை ரொம்ப தீவிரமான அந்த கற்பழிப்பு குற்றவாளியில் ஓட விட்டாங்களே வந்து போலீஸை தாக்குறான்னு சொல்லி அடித்து நீங்கள் ஷூட் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஓகே, மக்களுக்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வரும். இப்போ ஓட்டு போட்ட மக்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. உங்கள் ரசிகர்கள் வந்து வருத்தத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்கள விடுங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை பற்றி தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நடுநிலையாளர்கள் உங்கள் ஆட்சியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இதே இடத்துல இருந்தால் இந்நேரம் பல ரவுடிகள் நேரம் ஒன்று சிறைக்கு வந்திருப்பான், இல்லை மேலவங்க போயிருப்பான். சரிங்களா? அதே போல் இந்த சாதாரண தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடினா, 3ஆம் இடத்துல பாடினா, 2ஆம் இடத்துல பாடினா, இதை ஒரு தடவை இது ஒரு மேட்ருன்னு சொல்லி பிரதமர்கிட்ட கூட கொடுக்குறீங்க. இதில் என்னையா இருக்குது? இவங்க இந்த வீரமணி சொன்னார், மயிர் சொன்னார், பெரியார் திராவிட கழகம் சொல்கிறாங்க, திராவிட கட்சிக்காரங்க சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து தமிழை வந்து அவங்க பொழப்புக்காக வச்சவங்க. நீங்கள் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய இடம் நிறைய இருக்குது. இதே இது அண்ணாமலை இந்த இடத்துல இருந்தால் ஒரே நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்குதா, அவ்வளோதான். எங்களை பொறுத்தளவில் வந்து
தமிழ் தாய் வாழ்த்தை பாடுனாங்கல்ல, பாடாமல் விட்டால் தான் தப்பு. தமிழ் தாய் வாழ்த்து பாடுனாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தமிழ் தாய் வாழ்த்து பாடலைங்க, ஒன்லி வந்தே மாதரம், வந்தே மாதரம், அப்புறம் வந்து அந்த இதை மட்டும் பாடியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அதாவது தேசிய கீதை மட்டும் பாடியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. தமிழ் தாய் வாழ்த்தை விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. தமிழ் தாய் வாழ்த்து பாடுனாங்க. ஆனால் இதே திராவிட கட்சி சொல்கிறேன், நீ வந்து ஒரு மேடையில் சமீபத்தில் நடந்த உயர்கல்வித்துறை போன ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைப்பு சார்பில் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழாவில் தமிழ்தாய் பாட்டே பாடலை. உனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடலை, 3வது இடத்துல பாடினாங்கன்ற என்ன சொல்கிறதுக்கு உனக்கு என்னையா இருக்குது? சொல்லுங்கள். அப்போ இப்படிலாம் நீங்கள் இவங்க சொல்கிறத காதில் வாங்கினீங்கன்னா நீங்களும் திராவிட கட்சி ஒன்று தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அண்ணாமலை முதல்வராக வரணும் அப்படின்னு தான் அடுத்த மக்கள் விரும்புவாங்க. அவருக்கு பிஜேபி, அகில இந்திய கட்சி பிஜேபி அண்ணாமலைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவரை மீண்டும் தலைவராக்கி நல்ல பவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவருக்கு மட்டும் நல்ல சுதந்திரத்தை கொடுத்தாங்கன்னா நீங்கள் கணக்கு உங்கள்கிட்ட வந்து அந்த இளைஞர்கள் பூரா அவர்கிட்ட போவாங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையிலே ஒரு வீரமான ஆள். உங்கள்கிட்ட அந்த வீரமே இல்லை. நீங்கள் வந்து பத்திரிக்கைக்காரனை பார்த்தா கூட பயப்படுறீங்க, ஒரு பேட்டி கொடுக்க பயப்படுறீங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்கள். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதிரடி ஆக்ஷன் தான் இங்கே தேவை. சரி, இப்போ அண்ணாமலை இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் முதல்வர்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் அவர் நீங்கள் பண்ண இப்போ இந்த பண்ணியிருக்க இந்த வேலையில் விட பல மடங்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய அளவில் குற்றங்களை ஒழித்திருப்பார். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எப்போ வந்து இந்த போன ஆட்சியிலே கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கொலை கற்பழிப்பு குற்றத்தில் ஈடுபட்டவங்களை பூரா ஜெயிலுக்கு அனுப்புகிறாரா இல்லையா, மேலோகத்துக்கு அனுப்பிடுவாரோ அல்லது கை காலை உடச்சி அது வீட்டில் கிடப்பேன், படுத்த வடிக்க கிடப்பேன், வேறு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. சரிங்களா? மும்மொழி கொள்கை இப்போ பாருங்கள், இந்திய வேண்டாம் அது ஏன்னா சொன்ன மாதிரி இருந்துக்கணும். அவங்க 29வது வருஷம் 2029 தான் அமல்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ அமல்படுத்துகிறாங்க. ஸோ அதையும் தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆண்மகன் வந்து அண்ணாமலை தான். கஞ்சா போதை கலாச்சாரம் அண்ணாமலை இருந்தால் நீங்கள் 712 கடை மூடினீங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 கடையை முடிப்பார். அப்போ எது பெண்களுக்கு பாதுகாப்பு? நீங்கள் அந்த அறிவிப்போடு சரி, அடுத்து இன்னொரு 500 கடை மூடுங்க. கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்காங்க, கண்ணார நேரடியாக கஞ்சா விற்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த டாஸ்மாகில் பாட்டில் வாங்க மாட்டோம்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. தூண்டி விட்டது யார்? அதே போல் உங்களுக்கு இன்னும் 3 மாதத்தில் மிகப்பெரிய ஆபத்து கண்டிப்பாக. சரிங்களா? என்னென்னா போராட்டங்கள் நிறைய தூண்டி விடுறதுக்கு இங்கே உள்ள கட்சிக்காரங்க தயாராக இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இருந்தால் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி ஆன் தி ஸ்பாட்லேயே உடனே முடிச்சுடுவாங்க நேரடியாக. இப்போ கோயம்புத்தூர் மாணவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. நீங்கள் 7 லட்ச ரூபா அமைச்சர் கொண்டு கொடுத்தாரு. ஆனால் நேரில் போய் ஆறுதல் பண்ணீங்களா? ஃபோனில் ஆறுதல் சொல்கிறீங்க. இது என்ன நடக்கும்? இது அண்ணாமலை முதல்வராக இருந்தால் நேரடியாக போய் சந்திப்பார். களத்தில் இறங்கக்கூடிய ஒரே ஆள் வந்து அண்ணாமலை தாங்க. இன்றைக்கி தமிழக அரசிலேயே களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடிய ஒரே ஆண்மகன் அண்ணாமலை தான். ஸோ அதனால் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த இப்போ தேவை வந்து ஆக்ஷன் கிங் இல்லை, அதிரடி மன்னன் தான். ஸோ அதனால் நீங்கள் களத்தில் இறங்கி அண்ணாமலை அவர்கள் உங்களை வந்து அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தில் உங்களை முதல்ல காப்பாற்றினவர் அவர் தான். அவர் அறிக்கை விட்டதுக்கப்புறம் தான் எல்லோரும் கப்ச்சு பண்ணி இருந்தாங்க. ஏன்னா அவர் இளம் தலைவர், அவர் இப்போ தான் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அவருக்கு வந்து அவரை வந்து ஏதாவது சிக்கலில் மாற்றுறதுக்கு இது வந்து பெரிய சிக்கலில் மாட்ட வைக்க ஒரு பெரிய முயற்சி. அது அரசியல் சதியில் தான் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதை எடுத்து சொல்லி அம்பலப்படுத்தினவரை வந்து அண்ணாமலை தான். ஸோ அதனால் அவராக நீங்களாங்கிற வந்து வரும்போது நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு தான் முதல்ல நினச்சோம்.
இனி போக 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 மக்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதிரடி ஆக்ஷனில் இறங்குங்க. அண்ணாமலை மறு உருவமாக நீங்கள் மாறணும். திராவிட கட்சி மறு உருவமாக மாறினீங்கன்னா உங்களை தூக்கி விட்டறிஞ்சிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அண்ணாமலைக்கு அகில இந்திய பிஜேபி கட்சி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் அதிரடி ஆக்ஷனில் இறங்கி பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, சரிங்களா, மக்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.